விதிகளையே. மேடம் மேடம் வருத்தப்படாதீங்க மேடம், அவருக்கு ஒன்றும் ஆகாது. என்ன வருத்தப்படுறதுக்காக இல்லை, சும்மாவே அவன் ஒரு வெள்ளத்தி கணக்காத்தே இருக்கான். இப்போ அவனை யாரு என்ன செஞ்சிருப்பான்னு யோசிச்சிருக்கேன். இவனுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா என்ன? அவங்க அண்ணதே எதிரி. இத இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? அண்ணன் சொன்னா ஏத்துக்குவா போறாங்க? பேசாம இருங்க, எதுவும் பேச வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் இவங்கிட்ட கொஞ்ச நாளாவே பேசி பழகிருக்கேன். முழுசால அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், இவன் என்னமோ என் சொந்தக்காரன்ட்டு என் வீட்டில் சொல்லிக்கிருந்தாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா இப்போ இவனை இப்படி அடிச்சு போட்டதுக்கு என்ன காரணம்னு தெரியல. மேடம் எங்களுக்கு தெரியும் மேடம், ஆனா சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அது உங்ககிட்ட எப்படி வர வரைய விளக்குறதுன்னு தெரியல. என்ன சொல்றீங்க? அது வந்து மேடம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் வாங்க. அவருக்கு என்னாச்சு டாக்டர்? இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? நீங்களா யாரு? நீங்க கலெக்டர் நிலா தானே? ஆமா டாக்டர், இப்போ நான் கரெக்டாலாம் வரல. அவருக்கு எப்படி இருக்கு பார்க்கலாமா? வரேன். பார்க்கலாம். என்ன ஒரு அவசரம்? கலெக்டருக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம்? டாக்டர் அவர் எனக்கு ஃப்ரெண்டு. நானும் அவரும் ஃப்ரெண்டு மாதிரி பழகிருக்கோம். நான் தான் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். இப்போ நான் அவரை பார்க்குறேன் டாக்டர். அவருக்கு எப்படி இருக்கு உடம்பு? என்னது ஃப்ரெண்டா? நிலா அவன் உனக்கு ஃப்ரெண்டுங்கிற அளவுக்கு ஆகி போயிட்டேன்ல. நான் கூட ஞாபகத்தில் இல்லாத அளவுக்கு உனக்கு எல்லாம் மறந்து போச்சுல. நான் கூட படித்தவ, அது கூட உனக்கு ஞாபகத்தில். நான் நெசத்துக்குமே பாவம்ல வெற்றி. எப்படி இருந்தாலும் உன் பழசு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து உன்னை வெற்றி கூட நான் சேர்த்து வைப்பேன். என்ன டாக்டர் யோசிக்கிறியா? இல்லை ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நரநத்தி இருக்காரு. வா தமிழ் வாங்கப்பா. ஸ்ரீமதி அக்கா, என் அண்ணன் எப்படி இருக்கு? இப்போ எங்களுக்கு செய்தி தெரிஞ்சது. என் அண்ணன் பார்க்கறதே ஓடி வந்தோம். என்னாச்சு அண்ணனுக்கு? நீங்க தான் கொண்டு வந்து என் அண்ணனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துதான் சொல்லி சொன்னாங்க. என்னாச்சு? நிலா இது வரைக்கும் உன்ட்ட நான் பேசுறதே இல்லை. ஏதா என் மைனுக்கு என்னாச்சுட்டா? ஒண்ணு தெரியாம சூதுவாத வளர்த்த பிள்ளை. ஒரு வார்த்தை பேசிவிட்ட கூட அவனால தாங்க முடியாது. அவன் ஆத்தால மாதிரி என்ன தாச்சு? அது அது எனக்கே தெரியல. நான் வீட்டுக்கு போகும்போது பார்த்து யாரோ அடிச்சு போட்டிருந்தாங்க. அடிச்சு போட்டிருந்தாங்களா? என்ன சொல்றீங்க? அம்மா இப்போதைக்கு பதட்டப்படாதீங்க. அதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவா. அடிச்சு போட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? யார் சார் அடிச்சா? அடிச்சு போட்டிருக்காங்கன்னா அப்போ தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செத்த நேரம் பேசாம இரு. அதான் பேரவை பா நல்லாத்தே இருக்கேன். உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்து வச்சிருக்கோம். பேரவை போய் பாருங்க. என் அண்ணனுக்கு மட்டும் ஏன் இப்படி சுத்தி சுத்தி அடிக்குதுன்னே தெரியல. அவனே சும்மா போனாலும் எவனாவது வந்து வம்பளத்தை ஏதாவது பண்ணி புரியும். இந்த அப்பா கிட்ட எத்தனை முறை சொல்லிட்டு அவனை வெள்ளத்திய வளர்க்காதீங்கன்னு. எனக்கு இப்ப என்ன செய்யவே தெரியல. விடுத்தா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குறோம். என்ன அதெல்லாம் சரியா போயிடும். ஒன்றும் இல்லை, உள்ள ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். அது ஏறி முறுக்கிட்டு அப்புறமா போய் பாருங்க. என்ன அப்புறம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக இவனை அடிச்சது யாருன்னு தெரியாம நான் இருக்க மாட்டேன்னு நினைக்காது. என்ன யார் அடிச்சு போட்டு போனா என்ன ஏதுன்னு மொத்தமா விசாரிச்சு எல்லாத்தையும் ஏண்ட கொடுங்க. ஓகே? ஏன்னா இது ஒரு டாக்டரா இருந்து எனக்கு தேவைப்படுறது. மாமா அதை சொன்னோம்ல, பாக்கலாம் மாமா. சித்த பொறுமையா இருங்க. இப்பதான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாவே இருக்கேன். உடம்புல தெம்பு இல்லாம ரத்தம் வந்து போயிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தப்புதே எப்படி சூதுவாத இல்லாம வளர்த்தது தப்புதேத்தா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா, பாத்துக்குறோம் விடுங்க. மேடம்லாம் சொல்லாதீங்க. நான் கலெக்டரா ஒண்ணு இங்க வரல. எனக்கு வெற்றியை பார்க்கணும். நிச்சயம் நீ எதையும் மறந்துருக்க மாட்டேன். நீ மறந்து போனதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அதை நான் கண்டுபிடிக்கிறேன். வெற்றி மேல உனக்கு எம்பிட்டு பாசம் இருந்திருந்தா அவனுக்காக இப்படி துடிப்பேன். உன் வாழ்க்கையில நடந்த அந்த கசப்பான சம்பவம் என்னன்னு கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிப்பேன். உன்னை எப்படி வெற்றி கூட சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். என் அத்தை இறந்து போனதுக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்குன்னு நல்லாவே எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சம்பவத்தை கண்ணால பார்த்தவளே நான் தானே. வெற்றிய எனக்குதே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிருந்தாங்க. ஆனா வெற்றி மனசுல இருக்கிறது நீ. அப்போ உன் கூட தான் வெற்றியை சேர்க்கணும். சரி, கசகசன் கூட்டம் படாதிய. தமிழை சத்த நேரம் கழிச்சு பாப்ப. என்ன சரி. ஏமா இப்பவே கிளம்புறிய? செத்த ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்ல, உடனே கிளம்புன அவசியமா என்ன? அப்படி இல்லை மச்சான், கண்ணைக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தி அப்படி. ஏன்னா கல்யாணம் முடிச்ச உடனேயும் ஒரு நாள் உங்க கூட இருக்கேன், மறாத நாளே காஷ்மீரி கிளம்பி போயிருவேன்னு சொல்லி தான் கண்ணை கிட்ட சொன்னேன். என்னைக்குமே நம்ம பேசின பேச்சுல இருந்து எப்போதும் மாறக்கூடாது. அதத்தையும் நான் செஞ்சுக்கிருக்கேன். மாப்பிள்ள போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சத்த சீக்கிரம் வர பாருங்க. என்ன உங்க பையன் நியாயமானது அத்தை, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துருவேன். ஆமா மாப்பிள்ள, சீக்கிரமா வந்துரு. ஆனா அத்தை, மச்சான், அப்புறம் அத்தாச்சி எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் கண்ணகி இங்கே இருக்கட்டுமே. ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க இங்க இல்ல.
அங்கேயே கூப்பிட்டு போய் வச்சுக்கிறோம். அதுக்காக கிடையாது அத்தாச்சி. ஆத்தாளுக்கு அது என் அம்மாவுக்கு நான் கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிச்சு மருமகளை அவங்க வீட்டில் வச்சு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. இவ்வளோ நாள் உங்க வீட்டிலே இருந்துட்டாக, இனி கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டுமே. அதே ஓ அப்படி நினைக்கிறீங்களா? அதுவும் சரிதான் மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க வீட்டில் இருந்தானே உங்க வீட்டில் இருந்தானே, எங்க இருந்தாலும் உங்க பொண்டாட்டியா என் தங்கச்சி இருந்தா போதும். கடையும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானா நீங்க வந்து வந்து என்னை பார்த்துட்டு போகணும், இல்லைன்னா நான் அங்கே வருவேன். எனக்கு என்னால பூங்குடி அத்தாச்சிக்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. என்ன அத்தாச்சி? பூங்குடி மட்டும்தான் அத்தாச்சியாக்கும். எங்களை பார்த்தா எப்படி தெரியுமா? நானும் உங்களுக்கு நாத்தனாருவேன். ஐயா அப்படி இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிறிய. ஆயிரம் ஆனாலும் அவ கூட இத்தனை வருஷ காலமா இருந்து விட்டான்ல, அதே வேற ஒண்ணும் இல்ல. பூங்குடி என்ன பெரிய பூங்குடி? பூங்குடி விட நான் உங்களுக்கு தரமா இருப்பேன் அத்தாச்சி. இங்க வரல வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, உடனே நாய் தூக்கிட்டு போயிடுறாமா. ரொம்ப பண்ணாதடா. அப்ப சரி, நேராகுது ட்ரெயினுக்கு. அன்னைக்கு அப்படித்தான் ட்ரெயினை விட்டுவிட்டேன். எனக்கு சரியான நேரத்துக்கு போகணும். நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாப்பிள்ள, கண்டிட்டு சொல்லுங்க. கண்ணகி, நேத்தே சொன்ன மாதிரிக்குதே எனக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த 6 மாசத்துல உன் மனசு மாறதை பொறுத்துதே திரும்ப நான் உன் கூட வந்து சேர வேண்டும். அது வரைக்கும் நீ இங்கே இருந்துக்கிறவில்ல. ஒரு பொட்ட பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் பிறந்த வீடு, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பூந்த வீடு. புருஷன் கூட இருந்தாலும் சரி இல்லைன்றாலும் சரி, நீங்க அங்க இருக்கீங்க சந்தோஷம் எனக்கு போதுங்க. உங்க நினைப்பிலேயே இங்க உங்களுக்காக நான் காத்துக்கிருப்பேன். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்ல அதுக்கு சொல்லிக்கிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க நினைப்பிலே இருப்பேன். பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க அங்க போறத நான் எதுவும் சொல்லல, ஆனா பார்த்து பத்திரமா இருங்க. அது மட்டும்தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது. என்னை விட்டு பிரிஞ்சு போறது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் நீங்க என் கூடவே இருக்கணும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் என்னை ஏமாத்திப்படாதீங்க. அந்த வலி என்னால தாங்க முடியாது. ஒருவேளை உன்னை ஏமாத்தணும், உன்னைய அழுக வைக்கணும், என்ன நினைச்சு நீ அழுகணும்டா, அன்னைக்கு நீயும் என் கூடவே இருப்ப. இது பார்த்திப மேல சத்தியம். சரி, போயிட்டு வரவா? பத்திரமா போயிட்டு போனது போனடிங்க. கண்டிப்பா. சரிங்க மச்சான், கிளம்புவோமா? கிளம்புவோமாங்க. மாமா, நேற்று நீ என்ன சொல்லிக்கிருந்த? நம்ம என்ன தொழில் வைக்க போறோம்னே தெரியல. இவங்க கிட்ட பேக்கவே கேட்கறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்குன்னு சொன்னியா இல்லையா? அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். என்ன தொழில் வைக்கணும், என்ன செய்யணும் எல்லாத்தையும் யோசிச்சிட்டேன். என்ன, நீ போய் கடன் மட்டும் வாங்கிட்டு வா, மீதியை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லல. ஒன்றும் கிடையாது. மளிகை கடை இருக்குல்ல, நம்ம ஊருக்குள்ள ஒத்த மளிகை கடை இருக்கு. நாம ஏன் ஒரு மளிகை கடை வைக்க கூடாது? சரியா வரும்னு நினைக்கிறியா? ஏன், இதுக்கு என்னவா? இல்லல, இது சரியா வருமாண்டு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு யோசனையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் சரியா வரும். நான் பல பேர்கிட்ட யோசனை கேட்டுட்டேன். என்ன, எல்லாரும் இதுதான் சரியா வரும்னு சொன்னாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் நீ நினைக்கிற? நீ போய் நான் இப்படி மளிகை கடை வைக்க போறேன், இப்படி எனக்கு கடன் கொடுங்கன்னு நீ ஒரு வார்த்தை கேளு. கடன் கேட்க போறானா? என்ன என்னைக்கு கடன் வாங்கி அப்படி சொந்த தொழில் வைக்கணும்? நம்மகிட்டதே காசு இருக்குல்ல, நம்மகிட்ட கேட்க வேண்டியதானே? நான் பேரனுக்கு கேட்கணும் எண்ணம் வந்திருக்கும். ஆனா அந்த சிரிக்குமாவே கேட்க விட்டுருக்க மாட்டான். தருவாங்களால? நீ போய் கேளு, கேட்கற விதத்துலதான் இருக்கு. கேட்டுப்படி தரலன்னா என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்கிறியா? சொல்லு. ஒன்றும் இல்லை, உன் அக்காவை பார்த்தேன், பேசினேன். அவங்க ஒரு இடத்துல இந்த இடத்துல கடன் வாங்குப்பா, நல்லபடியாக
காசு கிடைக்கும் வட்டியும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க தாச்சி, நான் தேனிட்டு கேட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லி சொன்னேன். அதேம்ல உன் அக்கா சொன்னா சரியா இருக்குமா என்ன? அப்படியா? என் அக்கா சொல்லுச்சா? சரி போய் கேளு கேளு. என் அக்கா சொன்னா சரியாத்தே இருக்கும். உன் மனசுக்கு சரின்னு பண்றது நீ செய். இல்ல இத சொல்றதுக்கு நான் எப்படி பயந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ஏதோ வஞ்சு புரிவியண்டு. நீ இந்த அளவுக்கு பயப்படுறா, உன்னை அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கான்னு அர்த்தம். அடியாத்தி, வராதவங்களா வந்திருக்காங்களே, வாங்க. ரொம்ப சிலிப்பிக்கிட்டு பேசாத என்ன, ஒரே சிலிப்பா சிலிப்பி போடுவேன் மூஞ்சியா பாரு. அப்பதான் ஏப்பதான் அந்த பிள்ளைய வையிற எப்ப பார்த்தாலும். ஏய் நீ என் பேரனா? எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குடா. என்ன இந்த அளவுக்கு உன்னை மாத்திவிட்டா? புருஷன் பொண்டாட்டினா அப்படித்தே, நாங்க எப்படி வேணாலும் பேசுவோம். இது ஒட்டை கேக்குற உனக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்காதடி உங்களுக்காத, நான் என் பேரன்ட்டே பேச வந்தேன். என்ன நானும் என் மாமாட்டதையும் பேசிக்கிருக்கேன். ஏய் நம்ம விட்டு கோழி உன்னை காணாமடா. நான் கூட சொல்லிட்டே இருப்பேன்ல, அந்த கோழிவே எங்க போச்சுட்டே தெரியல. ஊரே கடவை தேடிப்பட்டேன், வயக்காடுக்கு எடுத்துட்டு போகல. என்கிட்ட ஓடவே கிடையாது. கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சதாடா. என்ன வண்டிக்கா என் புருஷன் வரணும்? சும்மா இருவேண்டி, நான் அவன்கிட்ட தானே பேசிக்கிறேன். நைட்டுக்கு இருக்கா இல்லை வந்து கண்டுபிடிச்சதாடா. வயசான வாங்கிட்டு ஓட முடியலடா. அப்பதா இப்ப அத தேடுற நிலைமையில நல்லா பத்தா எனக்கு ஒரு சோழி இருக்கு. என்ன சொல்லி? ஏகப்பட்ட சோழி இருக்கும். ஏன் நாங்க தனித்தனியா உட்காந்து பேசுவோம். அதெல்லாம் உங்ககிட்ட வேலைக்கு இருக்க முடியுமா? நீ எதை செத்த நேரம் அமைதியாவே இருவேன்ல. அப்பதான் நீ போ, நான் வாரேன். பெருசாவா என்ன அப்படி போண்டாடிட்டே உட்காந்து பல்ல பல்ல காமிச்சு பேசிக்கிருக்காரு. அப்புறம் மொத்தமா மயக்கி போடுவா மயக்கிக்கிட்டு. ஏல எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. பேசாம பெரியப்பாட்டு போய் கேட்டேன்னு. யாரு வெற்றி அண்ணி அப்பா கிட்டயா? ஏப்ல அவர் எனக்கு பெரியப்பாண்டா, நீயே வெற்றி அண்ணே அண்ணேங்கிற. வெற்றி எனக்கு தான்ல தம்பி மரம் வரும், உனக்கு அப்ப கொழுந்த மரம்ல வரும். சின்ன பிள்ளை இருந்து அப்படியே கூட்டு வளர்ந்து விட்டேன் அவர்கிட்ட. மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, நான் சொல்றது நீ கேளு. அப்படித்தேன். சரி ஏதோ சொல்றேன் கேக்குறேன். மனசை தைரியமா வச்சுக்க மாமா. நீ பயந்து ஒளிஞ்சு போற வேணாம் கிடையாது. என்ன உன் மனசுல அம்பது தைரியம் இருக்கு. எப்போதுமே ஆம்பளைய தைரியமா கெட்டிக்காரனாரு. உன்னால ஜெயிக்க முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. போ. மகளே மகளே, என்னப்பா? எதுக்கும் அம்மா பார்த்து இப்படி சிரிச்சுக்கு இருக்க? குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டிசைனா தான் இருக்காங்க. இவங்கள நீரே மாத்தணும் போல. அண்ணி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த மாமியா கிளவி ஒன்னும் செத்தெல்லாம் போகல. என்ன அது வந்தோனே தான் தெரியும். உனக்கும் ரகுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆக்ஷன் போட்டுருக்கு. அதே ஆனா இதை வச்சு தரப்பா செய்யணும்னு நினைச்சுக்கிருக்கேன். இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? அதை நான் பேரவ சொல்றேன். சித்தி சித்தி ஏன் சித்தி இப்படி செஞ்சீங்க? என் மேல எம்புடு கோபம் இருந்தாலும் ஏன்ட்ட தானே காட்டுவீங்க. உங்களையே இப்படி நீங்க இப்படி செஞ்சுக்கிறீங்களா? இலை மவனி எதுக்குடா எல்லாரும் சிரிச்சுக்கிருக்கீங்க? அவன் ஒரு பேதியில போறவ, அவன் அப்படி சிக்கிறதுனால சாக மாட்டா. அவன் கையில வச்சிருக்கிறது ஆப்பிள் பழம்டா. அப்பா என்ன மாதிரி பேசியிருக்காதப்பா. குடிச்சிட்டு எல்லாத்தையும் மறந்து போறியாக்கா? அரளிக்காய்க்கு ஆப்பிள் பழத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரியலையா? இதை என் குழந்தையாலே கொண்டு வந்து கொடுத்தா பச்சை ஆப்பிளாமா. அதை தின்னுபிட்டு இப்படி விழுந்து கிடந்து செத்து போயிட்டான்னு அர்த்தமா? மருமகளே நீயே சொல்லு பாப்போம். அது ஒண்ணு இல்ல மாமியாரே. நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி அரளிக்காயெல்லாம் பச்சை ஆப்பிள்ல தான் இருக்கும். அதை சாப்பிட்டா செத்து போயிருவாங்க. அப்படியா? ஆமா மாமனாரே, வேணா நீங்க ட்ரை பண்றீங்களா? அடியாத்தி எனக்கு உசுர் மேல அம்புட்டு ஆசை மருமகளே. நான் இன்னும் 16 பொண்டாட்டி கட்டி பெருவாழ்வு பெற்று பெருசெல்வம் பெற்று வாழணும்னு நினைச்சுக்கிருக்கேன். இலை இலை வெண்ண என்னம்மா? செருப்பு பிஞ்சு போயிரு பிஞ்சு. பிஞ்சா தச்சுக்கம்மா. பேதியில போறவேன் இவெல்லாம் என்னோடவே உருப்பட போறாடு. வேறுக்குனே ஒருத்தி அப்படிதான் கட்டி ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு அவ போயிட்டா. அடுத்து இன்னொருத்தி கட்டி இவளும் செத்து போயிட்டா. அடுத்து இன்னொருத்திய கட்டிட்டு வருவானாம்ல. அப்பதா எப்படியும் செத்து போயிட்டாகன்னு தெரியுது. நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன போற உசுர நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால என்ன பண்றோம்டா, பானையில ஏத்தாதீங்க. ஒன்றும் வேண்டாம். என்ன அப்படியே தூக்குங்க. சுடுகாட்டுல புதைக்கலாம் வேண்டாம், நெருப்பள்ளி போட்டு எரிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? அடியாத்தி உசுரோட தான் அப்படி இருக்கேன். எரிச்சாலும் எரிச்சு புருவாளுக்கு படியே. என்னாலும் எந்திரிக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நிக்கடும்னு சொல்லட்டும், அப்புறம் எந்திரிப்போம். அப்படி ஜீவ சமாதிவே. ஏன்டி குந்தாணி மாமியா கிளவி, ஏன்டேவா நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிருக்க? மத்த பொம்பளை பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிறியோ? நான் ஆளே கொஞ்சம் திணுசானவ. உன் குடும்பத்துல எப்படி ஒவ்வொன்றும் மடக்கரம் பிடிச்ச மாதிரி கிறுக்குத்தனமா இருக்கோ, என் குடும்பத்துல எல்லாரையும் திணுசா மாத்தி வச்சிருக்கவ. நீ என்கிட்டே வாரியாக்கோ? இரு உன் குடும்பிய அறு தெரிஞ்சு போடுறேன். உன் குடும்பி கருக. என்ன ரதி ஏதோ பிளான் போடுறப்பல இருக்கு. அதெல்லாம் அப்பாதே போட்டுட்டேன். அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணலாம் அப்படி யோசிச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ அப்பா அம்மாக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லு. என்னத்துக்கு? அது உசுரோட தானே இருக்கு. பாடாட்ட போறியா என்ன? அது உசுரோட தான் இருக்கு. ஆனா ஒரு சம்பவத்தை சிறப்பா செஞ்சுட்டு மொத்தமா உசுர போட்டுருவோம். விடு. எதுக்குல? ஏதோ பழமா பிளான் போட்டுட்டேன்னு தெரியுது. தெரியுதுல, அப்பா அம்மாக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லு. சித்தி ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? இனி இந்த பிள்ளைய நான் எப்படி கரையேத்துவேன்? இப்பதே 10வது படிக்குது. இப்படி படிக்கணும்னு இந்த பிள்ளைக்கு மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? ஐயோ இது செத்து பிள்ளைட்டி எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இவன் வேற இப்படி அழுதுக்கு இருக்கானே. விட்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் போல. வாழ்ந்தாலும் உன்னோடத்தான், செத்தாலும் உன்னோடத்தான். அப்பா அத வாயிலே சொல்ல கூடாதுப்பா.
ஆனா அன்னைக்கு சாகணும் அவன் திமுறை எடுத்து கொண்டு போடுறது அரளி காய் திண்டு செத்து போனாண்டா. ஆப்பிள் காய் திண்டு செத்து போனானா நான் செத்து போடுமாக்கோ பாட்டுதே பாடுவேன் சாகல மாட்டேன். இவ பரவா பியாதியில போறவன். அப்பா அப்படிதான் சொல்லாதியப்பா. ஆயிருந்தே ஆனாலும் உங்க பொண்டாட்டி தானப்பா ஏற்கனவே ஆமாவ அப்படிதான் சொல்லி அம்மா உசுரோட போய் தொலைஞ்சிருச்சு. இப்போ சித்தியும் போயிட்டாங்க. ரகு 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 நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குற அம்மா குட்டி டீச்சரு. ஆனா சித்தி செத்து போயிட்டாங்க. சரி விடு. இந்த உலகத்துல ஒரு உசுறு போறது வர்றதோ நம்ம கையில கிடையாது. சாகரமுடி விதி இருந்தா செத்துதே போவாங்க. நீ அதை நினைச்சு வருத்தப்படாத ரகு. நமக்கு ஒவ்வொருத்தவங்களா செத்து போயிட்டா அவங்கள பார்த்து வருத்தப்படுக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்ல ரகு. நமக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. செத்து போயிட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஒன்னு சொன்னா கேப்பியா? என்ன சொன்னாலும் கேப்பியா? சொல்லு மருமகளே. என்ன சொல்லிட்டோம்ல. சரி சொல்லுங்க டீச்சர். ஒரு வீட்ல கெட்ட காரியம் நடந்து போச்சுண்டா உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. என்னத்த சொல்ல வர? பொறுங்க அப்பதா முழுசா சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு இல்ல ரகு. உனக்கு எனக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு தானே மாத்த அப்படி செத்து போனாங்க. எப்படியோ உசுறு போயிருச்சுல அவங்க ஆசை உனக்கு எனக்கு சாம் ஜாம்ட்டு கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சுக்கிருந்திருப்பாங்க. இப்படி அல்பாயுசுல போக வேண்டிய யாரு கண்டா? மருமகளே இதுல ஒரு திருத்தம். அல்பாயுசுல போகல அள்ளிக்காய் திண்டு போயிட்டா. ரெண்டுமே ஒண்ணுதான் மாமனாரே. மாமனாரே உங்களுக்கு அடிக்கடி கிறுக்கு தட்டின்னு நினைக்கிறேன். நான் சரி செஞ்சு விட்டுறேன் கவலைப்படாதீங்க. மருமக பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. கொப்பை பாடையில போக யோ இன்னைக்கு உன் மருமக உனக்கு அம்பிட்டு வசதியா போயிட்டாலோ. உனக்கு இத்தனை வருஷமா சோறு ஓட்டு கஞ்சி ஊத்தி எல்லாம் நான் செய்ய இன்னைக்கு உன் மருமக போட்டவங்க உங்களுக்கு வசதியா போயிட்டாங்களோ. வெண்ண மவனே என்ன சேருன்னு பார்ப்பு. ரகு இங்க வா. ஐயோ இந்த ஆளு குடிச்சு எத்தனை வருஷம் ஆயிப்போச்சோ என் மேலே உட்காந்து கிடக்குதே. யோ 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 ஒண்ணுமே செய்ய முடியலையே. டாக்டர் பிடிச்ச வேஸ்டி. இல்ல அப்பா மட்டும் வந்திருக்காரு. யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். நீ என்ன டீச்சர்? நான்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா நான் அடிக்கடி சொல்லிருக்கோம்ல யாத்தாவில் இடத்துல வச்சுட்டு உங்களை பாக்குறோம். சரி ஆத்தோல எடுத்து வச்சு என்னை பாக்குறல்ல. என்னது என்ன ரகு என்னதே பிடிக்க முடியும் சொன்னீல. நான்டா உசுருன்னு சொன்னீல. அதுக்காக உன் சித்தி இறந்து போயிட்டாக. இந்த கெட்ட காரியத்துல ஒரு நல்ல காரியம் நடந்தா அந்த வீடு ஒரு செழுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலவே இப்போ உன் சித்தியோட ஆசீர்வாதத்திலேயே நம்ம கல்யாணம் நடக்கட்டும். சாச்சிக்கு என் அப்பா நிக்கிறாரு, என் அண்ணி நிக்கிறாப்ல. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதுக்கு ஏன் ரகு அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்ல டீச்சர் நான் உனக்கு சொல்லவே இல்லையே. அப்ப கட்டு. ஓ உனக்கு சந்தேகமா இருக்கா? அப்பா உங்களுக்கு சம்மதம் தானே? அண்ணே உனக்கு சம்மதம் தானே? அப்பத்தா உங்களுக்கு சம்மதம் தானே? மாமனாரே உங்களுக்கு சம்மதம் தானே? எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு ரகுக்குதே கல்யாணம் ஆக போகுது. இப்ப ஆனா பெறவானே ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ நான் எதுக்கு ஆக்சன் போட்டனோ அது தலையில மாத்தி விடுறாங்களே. ஐயோ மூச்சு வர விட்டது. இந்த ஆளு வேற முகத்து மேலே ஏறி உட்காந்துருக்கானு பியாதியில போக. எனக்கு சந்தோஷம் மருமகளே. கடிச்சு தாலி கட்டிச்சோலே. அப்பதான் என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் அப்படி எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்னை காதலிக்கிறது உண்மைண்டா இப்ப இந்த தாலிய என் கழுத்துல கட்டணும். இல்லண்டா விட்டுரு ரகு நான் இப்படி போயிடுறேன். அப்பதான் என்ன தாலி கட்டுறியா? இடு அவன் அது சந்தோஷமா இருந்துட்டு போட்டு. ஐயோ தாலி கட்டுறியான் போலயே. ஐயோ யோ யோ எந்திரியா நான் உசுரோட தான் இருக்கேன். யோ பியாதியில போக எந்திரிச்சு தொலையா. யோ யோ ஐயோ நான் எதுக்காக நாடகம் நடிச்சனோ அதை இப்ப ஒண்ணு பிள்ளாம நாசமாக்கிட்டாங்களா. யோ எந்திரிச்சு தொலையா. அப்பதான் அம்மா உசுரோட இருக்கு போல சவுண்ட் கேக்குது. அடி போடி போக்கத்தவளே எம்பிட்ட அருமையான காட்சி. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். ஏய் கூட பிறந்தவனே இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிறியான். இதை பார்த்துப்பட்டு ஒரு கலெக்டரா இருந்துகிட்டு நான் சும்மா இருக்கணுமா? பெத்த தகப்பனா இருந்தாலும் தப்புனா தப்புதே. அதை தட்டி கேட்டுதே ஆகணும். எப்படி பாண்டி இப்படி தூரம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத வீட்டுல உட்காந்து சோறு எனக்கு இருக்க. எப்படி உனக்கு ஒரு வாய் சோறு இறங்குறது எனக்கு தெரியல. இனிமே காலை முடிச்சு உனக்கு கடிதாண்டா. உனக்கெல்லாம் தங்கச்சியா பிறந்தது நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. பாண்டி அம்மா அப்பா பாண்டி